இன்னைக்கு காலையில வரைக்கும் நாங்க இங்க வர வரைக்கும் நிறைய மக்கள் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு செய்தி வந்துட்டே தான் இருக்கு. ஆனாலும் நான் மனசார சென்னை ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்து மக்களின் வழிபாடு முறையை நிலைநிறுத்தி அந்த 2 கோர்ட்டுகளுக்கும் எங்களுடைய உரிமையை நிலைநிறுத்தின அந்த கோர்ட்டுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க, பாத்தீங்க நாடு முழுவதும் என்ன மாதிரி மக்கள் மனசுல இருந்து வந்து இதுல பங்கேற்கணும்னு ஆவலுடன் இன்னைக்கு சேர்ந்திருந்தாங்க. டெலிவிஷன் மூலமா நிறைய மக்கள் பார்த்தாங்க. எத்தனை பேருக்கு இந்த கோர்ட் ஆர்டர் சரியான சமயத்துக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா பார்த்தவங்க எல்லாரும் அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை நாங்களும் அனுபவிச்சோம். கோர்ட் மூலமா வந்த ஆர்டருக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், நேத்திக்கு நீங்க எவ்வளவு அப்படி எடுக்கிறீங்கன்றதுனால சொல்றேன். அறநிலைத்துறை என்ன சொன்னாங்க, நாங்க அப்படி ஒண்ணும் தடுக்கலையே. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், தடுக்கிறதா எழுத்து வடிவமா அவனும் கொடுக்கல. ஆனா போலீஸை வச்சுக்கிட்டு எங்கேயும் அதுக்கு உதாரணம் தாங்க. எங்க உங்ககிட்ட லெட்டர் இருக்கா? இது தனியார் கோவில், இதுல HR and CEக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. இங்கேயுமே அவங்க ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு முயன்றாங்க. ஹைகோர்ட் மூலமாக அது முதல்ல ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. தனியார் கோவில் HRC ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வைக்கிறதுக்கு அப்ப கூட தடுத்தாங்க. அதே மாதிரி இந்த LED தொழில் பண்றவங்க எல்லாரும் அது ரெண்ட் கொடுத்துட்டு அதுல வியாபாரம் பண்ற சின்ன சின்ன தொழிலாளிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. சில இடத்துல அவங்களோட டிவி அந்த LED கான்ஃபெஸ்கேட் கைப்பறி முதல் பண்ணிட்டாங்க. அதை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். அரசு அது மேல உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க தொழில் என்ன ஆகும்? ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பயத்தை கிளப்பிட்டீங்க. அதனால இதை இன்னும் விவரிச்சு ஒண்ணா புடுங்கி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லைங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு நல்ல ஒரு விதமான ஆனந்தத்தோட மக்கள் பக்தி ஆனந்தம் மனசுல ஒரு திருப்தி எல்லாத்தோட இருக்கிற இந்த சமயத்துல திருப்பி நம்ம இதை பத்தி பேசிட்டு அவர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? தேவையே இல்லைங்க. கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு, ஸ்ரீராமரும் நிரூபிச்சுட்டாரு. இந்த நாட்டுல இந்து மக்களை அவங்க உரிமையை பறிக்கிறதுக்கு திருப்பி முயற்சி நடந்தா நியாயப்பரமா சட்டப்பரமா கோர்ட் மூலமாவது நாங்க போவோமே தவிர கல்ல அடிச்சுக்கிட்டு சந்தை ரோட்ல வந்து கத்திக்கிட்டு அந்த அமக்கலம் பண்றக்கூடிய மக்கள் இல்ல. இன்னைக்கு கோர்ட் மூலமா நியாயமா எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிச்சு. நல்ல விதமா பார்த்தோம். நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க. தமிழகத்துல இருக்கிறார், அவர் அந்த கோயிலுக்கு போயிருக்கலாம். இது போன்ற ஒரு விஷயத்தை திட்டமிட்டு இந்த அரசியல் தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல பாஜக செய்தி குற்றச்சாட்டு. நிச்சயம் நீங்கள் கூறுகின்ற கூற்று அவரிடமே சென்று கூட கேட்கலாம். எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில். ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி. ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற நிதி அமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை, அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார். தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு. இவ்வளவு உயரிய பொறுப்பிலே இருப்பவர் இவ்வளவு கீழ் இறங்கி வந்து இப்படியெல்லாம் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது. நீங்கள் எத்தனை குட்டிக்கரணங்கள் அடித்தாலும் என்னென்ன மாய்மாலங்களை செய்தாலும் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று எவ்வளவு பொய் பரப்புரைகளை செய்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உயர்ந்த இடத்தில் தமிழக பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருக்கின்றார்கள். சார், இப்போ தொடர்ச்சியாக ஒரு 4-5 மாதமாகவே வந்து சமூக வலைதளங்கள்ல சில நாளிதழில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை மீதும் கோயில்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதற்கான தொடர் நடவடிக்கை சட்டபூர்வமாக எடுப்போம்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான நடவடிக்கை? அப்படி எங்கும் எந்த நடவடிக்கையும் நிகழ்வும் நடைபெறவில்லை. ஏதாவது நீங்கள் சுட்டிக்காட்டினால் அதற்கெடுத்த நடவடிக்கையை எங்களிடம் இப்பொழுது விவரம் இருந்தால் தருகிறோம். இல்லை என்றால் சேகரித்து இன்று மாலைக்குள் இந்து சமய அறநிலையத்துறையின் செய்தியாக அதை வெளியிட கடமைப்பட்டிருக்கிறோம். அவதூறை பற்றி இந்த ஆட்சியும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையும் கவலைப்படுவதில்லை. நேற்றைக்கு கூட அவதூறான செய்தியை வெளியிட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் செய்தியை வெளியிட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அந்த அவதூறுக்கு துறையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நேற்றைக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றோம். எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்கள் இறையன்பு கொண்டவர். எங்களுடைய துறையினுடைய தனி அலுவலர் OSD குமரகுருபரன் அவர்களும் இறை மீது நம்பிக்கை உள்ளவர். எங்களுடைய துறையினுடைய
ஆணையாளர் முரளிதரன் அவர்களும் இறையின் மீது நம்பிக்கையுள்ளவர். ஆகவே நிச்சயமாக ஒரு சிறு தவறுக்கும் கூட இந்த ஆட்சியும் இடம் தராது, மாண்புமிகு தமிழக முதல்வரும் அதற்கு இடம் தர மாட்டார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன்.